இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சு தந்துகிட்டு இருக்கிறோம். இன்று காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டேன். கேட்டுட்டு அறிவிப்பு செய்யாம இருக்க முடியுமா? அதனாலதான் இந்த மாவட்டத்துக்கான 5 அறிவிப்புகளை இப்போ வெளியிட போறோம். முதலாவது அறிவிப்பு, ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதியிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும், பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும், வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் 30 கோடி ரூபாய் செலவில் 7 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் 6 கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, நல்லகுண்டா பகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலணி உற்பத்தி பூங்காவை ஒட்டி 5000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் 250 ஏக்கர் பரப்பளவில் 200 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல 18 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 1 கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும். நாம அறிவிப்புகளை மட்டும் பண்றதில்லை, அவற்றை விரைந்து செயல்படுத்தி அதையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம், தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். நேற்று நான் திருப்பத்தூர் வரக்கூடிய வழியில் பூதலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லத்தை போய் பார்வையிட்டேன். அங்கே குடியிருந்த ஒரு தாய், அவரை போய் நான் சந்திச்சேன், வீட்டுக்குள்ள போய் சந்திச்சேன். அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவங்க மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. முத்தமிழக கலைஞருடைய முக்கியமான கனவுகளை ஒன்று குடிசையில்லா தமிழ்நாடு. அந்த கனவை நனவாக்குற வகையில் கலைஞர் பெயரால கனவு இல்லம் திட்டத்தில் வர 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 6 ஆண்டுகள்ல 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர போறோம். ஒரு வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் தரோம். கடந்த 2 ஆண்டுல மட்டும் 2 லட்சம் வீடுகள் கட்ட 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம். அதுல 90,000 வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம். மீதமுள்ள வீடுகள் அந்த பணி விரைந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதே போல ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டமும் இருக்கு. அது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. யாருடைய பேர்ல? பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் அதுக்கு பேரு. ஒரு வீடு கட்டுவதற்கு 1,20,000 நிர்ணயிச்சாங்க. இதுல 60 விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் 40 விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும். 1,20,000 வீடு கட்ட முடியுமா? அதுல 60%, அதாவது 72,000 ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது. மீறி கூடுதலா நம்ம மாநில அரசு 1,62,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரோம். பேரு தான் அவங்களோடது, நிதி நம்மோடது. அதனால்தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன், நினைவுபடுத்தினேன். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டு இருக்கக்கூடிய சட்டம் என்னோடது. இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தர்றதில்லை, தந்தாலும் அரைகுறைதான். இந்த நிலையில ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க. நாம கேட்கிறது, நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரியுது, நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா
பிஜேபி அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க. இதுதான் அவங்க அரசியல். தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து. மிஸ்டு கால் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க. தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட போலி பக்தியை அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண், கலைஞர் அவர்கள் இது மீட்ட மண். தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினரோட நல்லிணக்கத்தோடும் வாழ்கிற மண் இது. கடந்த 4 ஆண்டு காலத்து தமிழ்நாடு வரலாற்றில் அளவுக்கு 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அதேபோல் 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலயங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம். இதுதான் நம்ம திராவிட மாடல். இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அவங்களால தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பத்தி பேச முடியல, ஓட்டு கேட்க முடியாது. செஞ்சிருந்தது தானே சொல்ல முடியும். அதனால்தான் இப்ப மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயும் திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே என்று கதறிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண், பேரறிஞர் அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண், தலைவர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மண். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க. அதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது யாரு? அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம். அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக தொழில்களுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும். உங்களுக்கு அரணாக என்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் எப்போதும் இருப்போம். அதேபோல் நீங்களும் என்றைக்கும் எங்களுக்கு துணையாக இருக்கணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.